ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் குடும்பத்துல இருந்து நகையெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அடுத்த பிளான் வந்து பாக்கிய வந்து போட ஆரம்பிச்சிட்டா. சரி, இத வச்சு நம்ம எப்படியாவது வந்து நம்ம பொண்ண வந்து வாழ வச்சிடலாம். நம்ம கிட்ட என்ன பணம் இல்ல, நம்மள ஏமாத்துறோம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாச்சும் மயில உள்ள தள்ளிரலாம் அப்படின்றதுல போலீஸ் கிட்ட அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, என் நகையெல்லாம் போச்சு, என் நகையெல்லாம் போச்சுன்னு இன்ஸ்பெக்டர் வந்து கேக்குறாங்க. ஏம்மா எதுக்கும்மா மறுபடியும் கத்திட்டு இருக்க அப்படின்னு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நகைய எல்லாமே போலியான நகை. நாங்க போட்டது 80 பவுனு. இதுல பாருங்க, எது பாதி கூட நகை தங்க மாதிரி தெரியல. கருத்து போய் கிடக்கு. பாருங்க டாக்டர், பாருங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்றாங்க. உடனே இன்ஸ்பெக்டரும் பார்த்துட்டு, ஆமா கவரிங் மாதிரி தான் தெரியுது. ஏம்மா நீ ஏதாவது சதி பண்ணி வச்சிருக்கியான்னு கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர், நான் என்ன பண்ண போறேன்? நான் என் பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு நாங்களே அந்த கடனை வாங்கி என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எப்படியோ 80 பவுனை தேத்தி அவளை கல்யாணம் பண்ணி வச்சோம். வரதட்சணை கொடுமை கேட்டு இன்னும் பண்ணாங்க. எல்லா பொய்யும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கூட விட்டுறலாம். ஆனா இப்ப எங்களுக்கு எங்க நகை வேணும். அவங்க என் பொண்ணை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, அந்த நகையை வந்து கொடுத்தாவது அதை வித்து நாங்க ஏதாவது பண்ணிக்குவோம். என் பொண்ணோட வாழ்க்கைய அடுத்து பார்க்க வேண்டாமா? ஏன் இன்ஸ்பெக்டர், நாங்க நகையையும் கொடுத்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கையும் கொடுக்க நாங்க என்ன இதுவா? ஒழுங்கா எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க. அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் மறுபடியும் கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் மறுபடியும் வந்து கூப்பிடுறாங்க. கோமதி, சரவணன், அதுக்கப்புறம் பாண்டியனை கூப்பிட்டு கேக்குறாங்க. எதுக்கு எங்களை வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க சரவணன்னு. இங்க பாருங்கப்பா, நீங்க வந்து குடுத்துட்டு போன நகையெல்லாம் உண்மைதான். ஆனா இது எல்லாமே கவரிங்னு இவங்க சொல்றாங்க. நீங்க வந்து நகையை என்ன பண்ணீங்க அப்படின்னு. சரவணன் வந்து கோவமாயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர், எவ்வளவுதான் எங்களை வந்து விசாரிப்பீங்க? எங்க குடும்பம் என்னதான் பாவம் செஞ்சது? எத்தனை தடவை மறுபடியும் மறுபடியும் இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிப்பீங்க? இப்பதானே எல்லா உண்மையும் கோர்ட்ல வந்து சொன்னாங்க. இப்ப என்னாச்சு மறுபடியும்? எங்களுக்கு இந்த நகை விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. கோமதி உடனே வராங்க. ஆமா இன்ஸ்பெக்டர், அவங்க வந்து 80 பவுன் போடுறேன்னு நாங்க கேட்கவே இல்லை. அவங்களாதான் 80 பவுன் போடுறேன் என் பொண்ணுக்குன்னு சொன்னாங்க. சரி, நாங்க அதை மறுக்கல. அது அவங்க எவ்வளவு நகை கொடுத்தாங்களோ அதை அப்படியே நாங்க வாங்கி வச்சிருக்கோமே தவிர, நாங்க எதுவுமே பண்ணவே இல்லை. அந்த நகையை நாங்க இதுவரை பார்த்தது கூட இல்ல. அப்படியே லாக்கர்ல தான் வந்து வச்சிருக்கோம். இதுல கவரிங் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு அப்படின்னு அதிர்ச்சியில வந்து கோமதி வந்து நின்னுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி எல்லாம் வந்து அபாண்டமான பழி எங்க மேல போடாதீங்க அப்படின்னு. சரி, இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாங்க, சரி நம்ம வந்து தீர விசாரிக்கலாம். ஏன்னா பாக்கியத்தையும் ஃபுல்லா நம்ப முடியாது. ஆல்ரெடி நிறைய பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதுலயும் பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாங்க. மயில உடனே வர சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர். கூப்பிட்ட உடனே பாக்கிய வந்து மறுபடியுமே வந்து சொல்றாங்க. ஐயோ, என் பொண்ணை மறுபடியும் எதுக்கு கூப்பிடுறீங்க? அவளே உடம்பு முடியாம கிடக்கா, மறுபடியும் எதுக்கு அவளை கூப்பிடுறீங்க அப்படின்னு. இல்ல, நீ உன் பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? அவ வந்து சொல்லட்டும், நாங்க நம்புறோம். அதுவரை எந்த கேஸும் எடுக்க முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கு அப்புறம் மயில வந்து வர வைக்கிறாங்க. மயிலும் வந்துடுறாங்க. வந்து பாக்கிய குடும்பமும் இவங்களும் பாண்டியன் குடும்பம் 2 பேருமே ஜெயில இருக்கிறத பார்த்துட்டு பயப்படுறாங்க. மறுபடியும் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. உடனே போலீஸ் கேக்குறாங்க, ஏமா இந்த நகையெல்லாம் உன்னோடது தானான்னு. அந்த நகையை பார்த்துன்னு மயில் ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறாங்க. ஒருவேளை நகை விஷயமும் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இன்ஸ்பெக்டர், ஏன் நகை தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கவரிங்னு உங்க அம்மா சொல்லி உங்க பூவந்த வீட்டு மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்களேம்மா. ஏமா, ஏன் உன் நகையெல்லாம் அவங்க எடுத்து வச்சிட்டாங்களா? உனக்கு எதுவும் சந்தேகம் இருக்கான்னு கேக்குறாங்க. மயில் உடனே பயப்படுறாங்க, மனசுக்குள்ள பயப்படுறாங்க. உடனே சரவணன் வந்து, ஏண்டி இப்பயாவது உண்மையை சொல்லு. இன்னும் எங்க குடும்பத்தை நீ என்னெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறம், இல்ல மாமா, நான் எதுவுமே பண்ணல மாமா அப்படின்னு மயிலும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர், சொல்லுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம், இல்ல இன்ஸ்பெக்டர், இது வந்து என்னோட நகைதான். ஆனா இதுல நாங்க தான் கவரிங் போட்டுதான் எங்க வீட்டுல வந்து கொடுத்தாங்க. இதுக்கும் மாமாக்கும் எந்த சம்மதமுமே கிடையாது. அத்தையும் மாமாவும் என்னை நல்லா தான் அங்க பாத்துக்கிட்டாங்க. தங்கம் போலதான் என்னை பாத்துக்கிட்டாங்க. இதுவரை என்னை ஏத்தி எதுவுமே அவங்க பேசினதே கிடையாது. எனக்கு ஒரு ஆசைன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றவும் செஞ்சிருக்காங்க. மாமாவும் என்கிட்ட இதுவரை பொய் சொன்னதே கிடையாது. நான் தான் அம்மா பேச்சை கேட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு
மயில் அழுகுறாங்க. உடனே கோபத்துல இன்ஸ்பெக்டர் டக்குன்னு துப்பாக்கியை எடுத்து ஆம், பாக்கியத்தோட நெத்தியில வந்து துப்பாக்கியை வைக்கிறாங்க. வச்சுன்னு பாக்கியம் பயந்துடுறாங்க. ஐயோ, அஹ் என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அவ ஏதோ பயத்துல ஒளர்றா. அவ ஏதோ அவங்க மாமா கூட இருக்கணும், எப்படியாவது புகுந்த வீட்டுல போய் இருக்கணும்ன்றதுக்காக அவ ஏதோ ஒளர்றா. நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா மயில் வந்து விடுமா, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, விடுமா, ஏமா இன்னும் நடிக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே பாக்கியம் காலில் விழுந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர், என் பொண்ணை எப்படியாச்சும் ப்ளீஸ் அவங்களோட கொண்டு கூட்டிட்டு போக சொல்லிருங்க. நாங்க தானே தப்பு பண்ணோம், ஏதாவது தண்டனை எங்களுக்கு கொடுங்க. அவளோட வாழ்க்கையை தண்டிச்சிடாதீங்க. அவ சாப்பிட மாட்டேங்கிறா, வீட்டுல தூங்க மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்கா. அவ அவங்க வீட்டுக்காக வந்து எல்லாமே பண்ணிருக்கா, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் அவ செஞ்சிருக்கா. அதெல்லாம் அவ மனசார தானே செஞ்சிருக்கா. நீங்க எப்படியாவது பேசி அவளை வீட்டுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் அதுக்கு, அதெல்லாம் நான் பண்ண முடியாதுமா, இதெல்லாம் அவங்கதான் பாத்துக்கணும் அப்படின்றாங்க. மீனாவும் வந்துட்டு, எனக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரியும், நகை விஷயத்துல எனக்கு ஏற்கனவே தெரியும், அதுல நீங்க பொய்யே சொல்ல முடியாதுன்னு சொன்னதை கேட்டு பாக்கியமும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது, உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஏன் மீனா, உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்து ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. மீனா உடனே, இல்லத்த, நான் சொல்லணும் தான் இருந்தேன், ஆனா அது மயிலக்காவோட வாழ்க்கையா இருந்தது. அவங்க 1 மாசத்துலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. 1 மாசம்தான் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி, எப்படித்தான் நான் சொல்ல முடியும்? சரி, அவங்க குடும்ப வறுமைனால இப்படி பண்ணிருக்காங்களோ அப்படின்றத நானும் விட்டுட்டேன். ஆனா இது இப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இது நம்ம மேலேயே இவங்க கேஸ் கொடுப்பாங்கன்ற அளவுக்கு நான் யோசிக்கலத்த. என்னோட தப்பு தான். எப்ப தெரிஞ்சதோ அப்பவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். இவங்கள முகத்தெரியல நான் அப்பயே கிழிச்சிருக்கணும். பாவம் பாவம்னு நான் விட்டேன் பாருங்க. பாருங்க எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு. அதெல்லாம் நீ சும்மா இருடி, நீ முதலே என்கிட்ட சொல்லியிருக்கணும். நீ சொல்லியிருந்தா அப்பவே எல்லா உண்மையும் கொண்டு வந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இந்த அளவுக்கு போலீஸ் கேஸ்ன்னு அலையிற அளவுக்கு நமக்கு என்ன தலையிழுத்தா? நீயும் மறைச்சிட்டேல. எல்லா மருமகளும் இப்படிதாண்டி இருக்கீங்க, செல்ஃபிஷா தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தேவைன்னா அதை மட்டும் பண்ணிக்கிறீங்க. ஆனா நான் தான் வெகுளியா இருந்துகிட்டு எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு ஜாலியா சிரிச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனா மனசுக்குள்ள எல்லாரும் ஒவ்வொன்றா வச்சுட்டு தானே என்கிட்ட வந்து பேசியிருக்கீங்க அப்படின்னு. அத்தை இல்லத்த அப்படின்னு மீனாவும் சமாதானப்படுத்துறாங்க. சரி விடு, இதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் இதுல இருந்து எங்களுக்கு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்துருச்சு, எல்லா கோர்ட்ல கடந்த கேஸ் எல்லாத்தையும் பருத்து உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால இந்த கேஸை வந்து அவங்க வாபஸ் வாங்கிதான் ஆகணும், அதனால இந்த கேஸ் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போக சொல்லிடுறாங்க. இனிமே வர தேவையில்லைன்னு. இதை கேட்ட உடனே கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. உடனே ஆனா மயில் அங்க இருந்துகிட்டு, அத்தை நான் வரேன் உங்க கூட அந்த மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் என்ன மூஞ்ச வச்சு என்கிட்ட கேக்குற, அதெல்லாம் நீ வரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பாக்கியமும் கேக்குறாங்க, அவங்கள எப்படியாவது கூட்டிட்டு போக சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், அதுக்காக தான் நான் இவ்வளோ பொய் சொன்னேன், நான் சொன்னது எல்லாமே பொய் தான், ஆனா எதுக்கு, என் பொண்ணு நல்லா வாழணுன்றதுக்காக தான் இது எல்லாமே சொன்னேன், அவங்க வீட்டுக்கு எப்படியாவது கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, எதுக்கு? ஏமா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் யாருமா கூட்டிட்டு போவ? எனக்கே கோவம் வருது. அவங்க பாவம் இத்தனைக்கும் உன் மேல எந்த ஒரு இது இல்லாம ஆக்ஷன் எடுக்காம அமைதியா போறாங்களே, அதை விட நல்லதுன்னு நினைச்சிட்டு கிளம்பிட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போமா. இனிமேலாம் அந்த போய் எப்படிதான் ஏத்துக்குவாங்க? குடும்பத்தையே நீங்க ஜெயிலுக்கு வந்து வர வச்சிட்டீங்க, பொய்யான கேஸ் மேல மேல கொடுத்துருக்கீங்க. இப்படிப்பட்டவங்க எப்படி உங்க பொண்ணை வச்சு கூட்டிட்டு போவாங்க? அப்படியே கூட்டிட்டு போனாலும் அந்த அங்க போய் உங்க பொண்ணால நல்லா வாழ்ந்துட முடியுமா? எதை மனசுல வச்சுட்டு நீ இப்படி பண்ணி உன் பொண்ணோட வாழ்க்கையை நீயே கெடுத்துட்டே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. உடனே மயிலை விட்டுட்டு போயிடுறாங்க. கோமதி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் விஷயத்த வந்து சொல்றாங்க. இது ரொம்ப சந்தோஷமாயிருது. பாண்டியன் கிட்ட அண்ணனுங்க போய் கேஸ வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க, நமக்கு சாதகமா வந்துருச்சு, இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சக்திவேல் வந்து உள்ள வராங்க. அண்ணே சொன்னாங்கம்மா, அண்ணே இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இனிமே நீ கவலையே படக்கூடாது கோமதி, நீ வந்து சந்தோஷமா இரு, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அண்ணனுங்க நாங்க வந்து கண்டிப்பா வந்து நிப்போம், அதனால இனிமே இந்த போலீஸ் கேஸ் எதுவுமே வராது, நிம்மதியா இரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. ராஜி, கதிர், சரவணன் எல்லாத்துக்குமே இப்பதான் ஒரு ரிலீஃப் கிடைக்குது. சரவணன் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேக்குறாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே ஆனா ஆஹ்
சரவணன் மட்டும் ரொம்ப சோகத்திலேயே தான் இருக்காங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லா. கோமதி வந்து எப்படியாவது சரவணன் வாழ்க்கையை வந்து சரிப்படுத்திடணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்டயுமே பேசிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட் அப்படியே எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு அந்த நாள் அப்படியே அன்னைக்கு சந்தோஷமா முடிஞ்சிருது.